ஐயையோ! இந்தியா தோத்துருச்சா? நண்பர்களே, 3 T20I இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வந்து இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சு 172 ரன்ஸ் அடிச்சாங்க. இந்தியா ஆனா அந்த ஸ்கோர் அடிக்க முடியாம 145க்கே ஆல் அவுட் ஆகல. ஆனா 145க்கே 145 தான் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா வந்து இந்த மேட்ச வந்து தோத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்தியால வந்து நெறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது எதுவுமே வந்து நடக்கல. இந்த யாரு யாரு இவரு? ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் வந்து லைட்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. மத்த யாருமே அவ்வளோ பெருசா வந்து அடிக்கல. சரி இந்த மேட்ச பத்தி லைட்டா நான் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்ப வந்து ஒருத்தங்க வந்து ஒரு 5 T20க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 T20 ஒரு டீம் ஜெயிச்சுச்சுன்னா, நம்மளோட கால்குலேஷன்ஸ் படி அதாவது 3 T20 இல்ல அந்த 3 மேட்ச் வந்து அந்த டீம் தோத்துருவாங்கன்றது நம்ம கால்குலேஷன்ஸ். அந்த மாரி இந்த மேட்ச்ல இந்தியா வந்து தோத்துட்டாங்க. நான் கெஸ்ஸிங் தான் பண்ணேன். நானும் என் பேரண்ட்ஸும். ஆனா அது வந்து உண்மையாயிருச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு இல்ல. லைட்டா வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்தியா ஜெயிச்சுரும், முடிஞ்சிரும்னு நெனச்சேன். அதுவும் ஏன் இந்த மேட்ச்ல இந்தியா தோத்தாங்கன்னா, டோட்டலா 5 மேட்ச் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். அதுல 3 மேட்ச்சுமே இந்தியா ஜெயிச்சுட்டாங்கன்னா, அடுத்த 2 மேட்ச் எதுக்கு இருக்கு? அந்த மாரி வந்து ஆயிரும்ல. ஓ வந்து இந்தியா இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா, அதுக்கு அடுத்து 2 இல்லன்னா 1 மேட்ச் விளையாட பாசிபிலிட்டீஸ் இருக்குல்ல. எனக்கு இத சொல்லும்போது நான் வந்து சந்தோஷமா சொல்ற மாரி இருக்கும். லைட்டா வந்து எனக்கு மனசுக்குள்ள உறுத்திட்டு தான் இருக்கு. இந்தியா தோத்துட்டாங்களே! அடுத்த மேட்ச்லயாச்சும் அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணணுமே! அப்படி இல்லன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சுருவாங்களோன்னு எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. ஆனாலும் நம்மளால இன்னும் 1 மேட்ச் இல்ல 2 மேட்ச் பார்க்க முடியும். சரி ஓகே விடுங்க. இந்தியா தோத்துட்டாங்க. நாம வந்து டாப் பெர்ஃபார்மர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்தியா வந்து பவுலிங் போட்டாங்க. இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாங்க. இங்கிலாந்து பேட்டிங்ல நம்ம கேப்டன் ஜாஸ் பட்லர் இந்த மேட்ச்ல அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. 24 ரன்ஸ்க்கே வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பின்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் பென் டக்கெட் எனக்கு அவர பத்தி பெருசா எதுவும் தெரியாது. ஆனா ஒரு 28 பால்ஸ்க்கே 53 அடிச்சாரு. அவர் வந்து அதிரடி ஃபார்ம்ல இருந்திருக்காரு போல. அதுவும் இந்த மேட்ச்ல வந்து முகமது ஷமி பவுலிங் போட்டாரு ஃபிரெண்ட்ஸ். ஆனா ஒரு விக்கெட் கூட எடுக்கல. இந்த பென் டக்கெட் அந்த பென் டக்கெட் வந்து பயங்கரமா அடிச்சு பொளந்தாரு. ஹர்திக் பாண்டியா, முகமது ஷமி எல்லாருமே வந்து சும்மா இப்படி ஒரு 6 அப்படி ஒரு 4 அப்படி ஒரு 6 இப்படி ஒரு 4ன்னு அடிச்சு சும்மா பொளந்துட்டே இருந்தாரு. அவர் நல்லா பேட்டிங் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் அவர் போன 2 மேட்ச்லயுமே வந்து ஒரு 5 ரன் கூட எடுக்கல டோட்டலா. அவர் வந்து இந்த மேட்ச்ல ஒரு 43 எடுத்தாரு. சோ, இவங்க 2 பேர் அடிச்ச இந்த ஸ்கோர். அதுக்கப்புறம் மத்தவங்க லைட்டா கான்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது ஜாஸ் பட்லர் வந்து ஒரு 24 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபில் சால்ட்லாம் வந்து நான் அவர பத்தி என்னால சொல்ல முடியல ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 2024 ஐபிஎல்ல எப்படி விளையாடி தந்தாரு. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அவுட். செகண்ட் மேட்ச்ல டக் அவுட். இந்த 3 மேட்ச்ல வந்து 3 ரன். அவர பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. ஃபில் சால்ட் வந்து மொக்கையாயிட்டாரு இந்த சீரிஸ்ல இந்த 3 மேட்ச்ல. சோ, இன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த டார்கெட்ட வந்து 171. இந்தியாக்கு அடுத்தது 172 தேவை. போனோம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மாவும் இறங்குனாங்க. சஞ்சு சாம்சன் வந்து கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம். அதாவது ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னா, அதுக்கு அடுத்து 4, 5 மேட்ச்ல ஒழுங்கா விளையாட மாட்டாரு. அதுதான் அவரோட ப்ராப்ளமாவும் இருந்திருக்கு இப்போ ரீசென்ட் டேஸா. அந்த மாரி இந்த மேட்ச்ல ஒரு 3 ரன்க்கே வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா. அவர் எல்லா மேட்ச்லயும் வந்து அடிப்பாரான்னு தெரியல. ஆனா ஐபிஎல்ல நான்லாம் பார்த்த வரைக்கும் அவர் எல்லா மேட்ச்சும் அடிப்பாரு. இந்த மேட்ச்ல ஒரு 10 பால்ஸ் 16 ரன்ஸ். ஓரளவுக்கு ஒரு அவ்ளோ பெஸ்ட் இல்ல, அவ்ளோ வொர்ஸ்ட் இல்ல. ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான T20 ஸ்கோர் அடிச்சுட்டு அபிஷேக் சர்மாவும் ஆடிட்டாரு. அதுக்கு அடுத்தது சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரிஞ்சு 10 என்னமோ தான் அடிச்சிருந்தாரு. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவ் வந்து மார்க் வுட் வந்து அவருக்கு ஒரு பால் போட்டாரு. அதாவது மார்க் வுட்டோட ஓவர் ஸ்டார்ட்டிங்ல சூரியகுமார் வந்து ஸ்ட்ரைக்ல இருந்தாரா, மார்க் வுட் வந்து ஒரு பால் போட்டாரு. சூரியகுமார் வந்து பேக் ஃபுட்ல போயிட்டு பின்னாடி வந்து ரொம்ப ஹைட்டா ஒரு 6 அடிச்சாரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே ஷாட் வந்து அவர் ஆட பார்த்தாரு. ஆனா அவர் வந்து ஆட வரும்போது ஏதோ ஆகி வந்து பால் ரொம்ப ஹைட்டா போயிருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, பால் சாதன ஹைட்டோட பால் ரொம்ப ஹைட்டா போயிருச்சு. ஆனா வந்து நம்ம கேப்டன் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா போன மேட்சோட பெஸ்ட் வின்னர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் 72 அடிச்சு இந்தியாக்காக வந்து அதாவது ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிண்டு இந்தியாக்காக விளையாடி ஜெயிச்சு தந்தவரு. இந்த மேட்ச்ல ஆதில் ரஷீதோட ஸ்பின்ல வந்து போல்ட் ஆயிட்டாரு. அதாவது அவுட் ஆயிட்டாரு அவரு ரொம்ப சீக்கிரமா. அவரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 தான் என்னமோ எடுத்திருந்தாரு. ஸோ, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா. அவரு தான் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா விளையாடி வந்து ஒரு 40, 45 என்னமோ வந்து அடிச்சு, இந்தியாவ அட்லீஸ்ட் ரொம்ப மோசமான தோல்வி இல்ல. டீசென்ட்டான தோல்வி. ஒரு 20 ரன் வித்தியாசம். அந்த அந்த மாரி ஒரு தோல்வி.
தரத்துக்கு ஹர்திக் பாண்டியாவோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. சப்போஸ் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பண்ணனா, இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு 70, 80 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருக்கும். அவர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர். எனக்கு வாஷிங்டன் சுந்தர் பத்தி ஒரே ஒரு கவல தான் இருக்கு. என்னன்னா, ஒருத்தர் யாருன்னு தெரியல, கிளியரா தெரியல. ஒருத்தர் பால் போட்டாரா, கரெக்ட்டா வாஷிங்டன் சுந்தர் வந்து கரெக்ட்டான டைரக்ஷன். இப்ப அவர் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஆஃப் சைட்ல போட்டாரு. லென்த் பாலா போட்டாரு. அவரு கரெக்ட்டா பேட் இப்டி தூக்குனாரு. ஆனா வந்து வாஷிங்டன் சுந்தர் அடிக்க தான் போனாரு. இவரு பாதி வந்துட்டாரு. பாதி வந்துட்டு பேட் இப்டி விட்டுட்டாரு. அது வந்து எட்ஜ் வாங்கி கேட்ச்சா போயிருச்சு. எனக்கு யான்னே தெரியல வாஷிங்டன் சுந்தர் அப்டி விட்டாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல். அவரும் வந்து பெருசா எதுவும் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம முகமது ஷமிய வந்து இழுத்து ஒரு 6 விட்டாரு ஃபிரெண்ட்ஸ். மார்க் வுட் பால். அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா அது வெற்றிக்கான 6 இல்ல. அது சோகத்துக்கான 6ன்னு வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுருச்சு. ஸோ 2 டீமுமே வந்து அவ்ளோ பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணல. அவ்ளோ வொர்ஸ்ட்டாவும் பெர்ஃபார்ம் பண்ணல. இந்தியாவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் இந்த மேட்ச்ல இடம் சொதப்பியிருக்கு. இங்கிலாந்தோட பவுலிங் அதாவது போன மேட்ச்ல இங்கிலாந்து வந்து நல்லா பவுலிங் போட்டு அந்த 165 வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்தியா தோத்துட்டாங்க. ஜெயிச்சுட்டாங்க. சாரி ஃபிரெண்ட்ஸ். இந்த மேட்ச்ல அதே மாரி இங்கிலாந்து வந்து போன மேட்ச்சோட நல்ல சூப்பரா வந்து எஃபோர்ட் போட்டு சூப்பரா டிஃபெண்ட் பண்ணி வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம எனக்கு வந்து இதுல ஒரு டவுட் ஃபிரெண்ட்ஸ். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பீட்ல போடலாம். 100, 115 வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் போடலாம். ஆனா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கார்ஸ்ன்னு இங்கிலாந்து ஒருத்தர் 87 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போடுறாரு ஃபிரெண்ட்ஸ். எனக்கு நம்பவே முடியல. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின் பவுலர் ஸ்பீட்ல போடுறாரு. சரி இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம். இந்தியா 3 மேட்ச் தோத்துட்டாங்க. சரி விட்டுருங்க. தோத்தது தோத்ததா விட்டுருங்க. அடுத்தது 4த் மேட்ச் இந்தியா ஜெயிக்குமா? தோக்குமா? அது வந்து நாம அப்புறமா பார்த்துக்கலாம். சோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.